வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ தர முடியல. ஸோ இன்னைக்கு நமக்கு பிசிஇ பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இயர்லி அண்ட் மந்த்லி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 2% அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 ஆர் 0.1 தான் வரும். மேக்ஸிமம் 0.2 தான் வரும். ஸோ இயர்லி பார்க்கும்போது 2.6 அப்படின்னு இருக்கும். 2.5 லாஸ்ட் இயர் வந்திருந்தது. ஸோ அது 2.6க்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரி, எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்த ஜிடிபி. ஸோ ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து குவார்ட்டர்லியில் வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேட்டா, இந்த டேட்டாஸ் நெகட்டிவாக இன்னைக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் ஹாலிடேவாக இருக்கும். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஓப்பனிங் புதன்கிழமை இருக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமோ, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நமக்கு வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே தவிர்த்து மீதி 4 நாளுமே நமக்கு ஹை இம்பேக்ட் இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஹை இம்பேக்டடாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஜிடிபி இப்போ பாசிட்டிவ் அந்த மாதிரி. ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா டேட்டாவும் பாசிட்டிவாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மிக்ஸ்டடாக வந்தால் கூட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நெகட்டிவாக மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகாமல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா இந்த வர செப்டம்பர் 18ஆம் தேதி இருக்கக்கூடிய ரேட் கட் நடக்காது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ மிக்ஸ்டு டேட்டாவாக வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தால் அடுத்த வாரத்தில் 2-3 பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தால் நான் ஃபார்ம் பேரோல தான் நமக்கு பாசிட்டிவ் வரணும்னு அவசியம் இல்லை. மீதி இருக்கக்கூடிய ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐயோ அல்லது ஜாப் ஓப்பனிங்கோ நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னாவே இந்த மந்த் நமக்கு இருக்கிற ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க, ஒரு பிரீத் கிடச்சிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேற்று வந்த டேட்டா பாசிட்டிவ் டேட்டா, இதனால டிஎக்ஸ்ஒய் கொஞ்சம் மேலே போயிருக்கு, டாலர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து சார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜ் ஆஃப் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல க்ளூ தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. பட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு பையிங் எடுத்திருந்தாலும் இது இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பையாகத்தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ட்ராப், கரெக்ஷன், ட்ராப், கரெக்ஷன், ட்ராப், கரெக்ஷன், ட்ராப் அண்ட் கரெக்ஷன். ஸோ இது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 102 வரைக்கும் போகலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அப்படி ஷேடோ போயிட்டு வந்தாலுமே இந்த 102 அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனோ அந்த மாதிரி தான் போட போகிறாங்க. மார்க்கெட் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆக போதா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக 102 மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். அங்கே போனாலுமே மார்க்கெட் நேராக ஒரே ஃபோர்ஸில் இப்படி போகாது. ஸோ இப்படி மார்க்கெட் மேலே போனோடனே திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்து 101 பக்கமாக வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்டா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆகி க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு க்ளூ. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் நிற்குது. பட் மார்க்கெட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஹைக்கும் இந்த பர்டிகுலர் லோக்குள்ளேயும் மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்கு. இதை நம்ம இப்படி போட்டோம்னா இது வந்து ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துட்டு இப்படி பார்த்தோம்னா நமக்கு இது ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம பை ட்ரை பண்ணணும். மார்க்கெட் ஒரு முறை கீழே வந்தால் திருப்பி இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம பை ட்ரை பண்ணலாம். 73 அந்த மாதிரி கொஞ்சம் நெருங்கி வரும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.50 ஆட் பண்ணிங்க, 73.50 வரைக்கும் ஆட் பண்ணிக்கங்க. ப்ரைஸ் அங்கே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பை எடுக்க ட்ரை பண்ணலாம். அல்லது 77க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி நிற்கிறான் அப்படின்னா நம்ம பை எடுக்க ட்ரை பண்ணலாம். அங்கேயும் பை தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டில் நம்ம எதுவுமே செல் ட்ரை பண்ண வேணாம். ப்ரைஸ் கீழே வந்தால் பை ட்ரை பண்ணலாம். மேலே பிரேக் அவுட் ஆனால் திருப்பி பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ
நம்ம ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா வீக்கோடைய அந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டத்தில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. இது ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஆக்டிவேட் ஆகாமல் மார்க்கெட் அப்படியே கன்சல்டேஷனில் தான் இருக்குது. வெயிட் பண்ணணும். ஒரு நல்ல பிரேக் அவுட் வரும்போது தான் உள்ளே போகிறது தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே கம்ப்ரஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து பெரிய பிரேக் அவுட் ஆனாலும் பெரிய டார்கெட் போவானா அப்படின்னா நமக்கு தெரியாது. இனிமேல் வந்து இந்த ஹை 84 பிரேக் பண்ணி காட்டணும், அல்லது கீழே இருக்கக்கூடிய 71 பிரேக் பண்ணி நியூ ட்ரெண்டுக்கு மார்க்கெட் பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. 30.80 வரைக்கும் மினிமம் மார்க்கெட் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்க முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று ஒரு சின்ன ரைஸோட மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்தால் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்துடும். ஸோ ப்ரைஸ் இங்கே வரும்போது திருப்பி ஒரு பை எடுக்கலாம். கூட நமக்கு வந்து இந்த சேனலுடைய பாட்டமும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் மேலே போனால் இந்த டாப் வரைக்கும் போகும். ஸோ இங்கே இருந்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம், அல்லது இங்கே இருந்தால் ஒரு பை ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா 4 ஹவரில் இப்போ தான் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுக்கு, பட் நின்றுட்டு இருக்கு. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகலாமா அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போக முடியும். கிட்டத்தட்ட நமக்கு 29க்கு கீழே க்ளோஸ் ஆகுதா மார்க்கெட்டு, நல்லா க்ளோஸ் ஆகி நிற்கிறானா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து 29க்கு கீழே இப்படி வந்த உடனே திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கோல்டில் ஓரளவு மார்க்கெட் இறங்கினாலும் சில்வர் பார்த்தீங்கன்னா அந்த அளவு இறங்கலை. மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் மேலே நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 30 போய் 30லேருந்து சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி 30.80 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகும்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 29.7க்கு மேலே போயிட்டு வந்தால் நல்லது. இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டில் வந்து இன்னைக்கு காலையில் நம்ம டெலகிராமில் வந்து ஒரு சார்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஹையர் ஃப்ரேம்ஸ்லேருந்து நான் வரேன். ஸோ இந்த சார்ட் என்ன அப்படின்னா செல் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் இந்த இடத்துல செல் சொல்லலை. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஓகே, இதெல்லாம் சப்போர்ட் லெவல். இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இப்போ ஃபார்ம் ஆகிடுக்கு. இது வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ ரெண்டுமே இப்போ என்ன ஆகுது, ஒரு இடத்துல கோயின்சைடாக மேட்ச் ஆகுது. நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ட்ரையாங்கிளும், ஓகே, ஒரு ட்ரையாங்கிளும் அதே நேரத்தில் ஒரு ட்ரெண்ட் லைனும் ரெண்டுமே இந்த இடத்துல மேட்ச் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு நல்ல கிளியர் பிரேக் அவுட் வரும் பொழுது தான் இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ஃபேஸ்லேருந்து, இந்த ரேஞ்சுங்கிற இந்த லெவல் ஹை அண்ட் லோ மேலே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிட்டத்தட்ட இந்த ஆல் டைம் ஹையே வச்சுக்கலாம், 32 வச்சுக்கலாம், 2532 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை விட மேலே இருக்கிற ஹை நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2490 லாஸ்ட் நம்ம வந்து லைவ் மீட்டில் கூட சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இந்த ப்ரைஸ் இங்கே வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2500 2490 வரும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். இப்போ அந்த சப்போர்ட் 25ல நமக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் என்ன ஆயிடுக்கு, இந்த ஏரியாவில் வந்து இப்போ எண்ட் ஆயிடுக்கு. இதுக்கு மேலே அந்த லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்த மார்க்கெட் இப்போ மெதுவாக கீழே வந்துட்டு இருக்கு. இது வந்து செல் கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப கம்ப்ரஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக பை எடுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு சின்னதாக செல் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து தப்பு. இங்கே பை செல் நம்ம சொல்லலை, ட்ரெண்ட் பை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் நடந்தால், இந்த 2490 அப்படிங்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த கரெக்ஷன் செல் எடுக்கும். ஸோ இங்கே போய் செல் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் கீழே வந்த உடனே திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் போவான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு கரெக்ஷன் போவான். ஸோ இந்த டாப்பில் தான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். 2407ல் எடுக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே செல் ட்ரை கிடையாது. செல் ட்ரை இங்கே தான் பண்ணணும். இல்லை ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பிசி வந்து அவ்வளோ டேட்டா வந்து பாசிட்டிவாக வரல, ஒரு ஆவரேஜாக வருது. டிஎக்ஸ்ஒய் அப்படியே நின்றுச்சுன்னா இந்த மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணும். ஸோ பிரேக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே போனோடனே இங்கேயும் செல் சான்ஸ் கிடக்குதான் நம்ம பார்க்கணும். இங்கேயும் நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா கோல்டு வந்து ஓவர் பையிங்கில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டாப் அண்ட் டாப்பில் போகும்போது நம்ம அதோடைய கண்டினியூட்டி எடுக்க தேவையில்லை. அதோடைய செல் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி செல் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பை சான்ஸ் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இங்கே இருந்த பை சான்ஸ் ஃபினிஷ்ட். இப்போ வந்து நம்ம செல்லுக்குள்ளே போகலாம், ஆனால் இப்போ இல்லை.
வெயிட் பண்ணணும், ஏதாவது ஒரு லெவல் பிரேக் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் திக்காக ஒரு லைன் வரைகிறேன், தெரியுதுங்களா? இதுதான் ட்ரையாங்கிளுடைய லைன் பாட்டம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து நமக்கு இது ட்ரெண்ட் லைனுடைய லைன். ஸோ இதை பிரேக் பண்ணால் பத்தாது, இதையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இல்லை, இந்த பிரேக் அவுட் லெவலையே கிளியராக பிரேக் பண்ணிட்டான் ப்ரைஸ் வந்து, கிளியராக வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் லெவலையே ப்ரைஸ் வந்து உடைக்கிறான், 490 உடைக்கிறானா வெயிட் பண்ணுங்க, இங்கே ஒரு சின்ன பையிங் கிடைக்கும். இந்த பை மேலே இருக்கக்கூடிய ரீடெஸ்ட் ஒரு 510 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். ஸோ திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணலாமான்னா இதுக்குள்ளே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடைக்குது, இல்லை ஒரு செல் சான்ஸ் கிடைக்குது, இங்கே ஒரு பை கிடைக்குதோ அல்லது இங்கே ஒரு செல் கிடைக்குது, இல்லை இங்கேயே கண்டினியூட்டியில் செல் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஸ்டாப் லாஸ் மஸ்ட், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதுங்க. எங்களுக்கு இந்த லெவல் இன்னும் கிடைக்கல. ஸோ இங்கே கிடைச்ச பைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செல்லிங் லெவல் இன்னும் கிடைக்கல, ஆர் பையிங் லெவல் இன்னும் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் விட்டு மார்க்கெட் வெளியில் போகும்போது, இது ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் விட்டு மார்க்கெட் வெளியில் போகும்போது போகலாம். இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஓவர் நைட் பொசிஷன் புதுசாக எடுக்காதீங்க. லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் ஒரு முறையாவது உடைக்கணும். உடைத்தால், உடைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் ஒரு முறை இப்படி நல்லா போய் மார்க்கெட்டில் ஹோல்ட் ஆயிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு டே ரொம்ப பெஸ்ட்டு. அல்லது ஒரு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் சார்ட். ஸோ இந்த மாதிரி இதில் மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட்டை இங்கே கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் காத்திருக்கும். அது ஒரு நல்ல ஃபாலாகவே இருக்க சான்சஸ் இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் உருவாகும். ஸோ இந்த லைஃப் டைம் ஹை 32,2532க்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் நடக்குதான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் லெவலில் இதை வைக்க வேணாம், இந்த டாப்பே வச்சுக்கலாம். நான் அந்த கீழே இந்த வேர்டிங்ஸில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இஃப் பிரேக் ஆனால் நம்ம கரெக்ஷன் செல்குள்ளே போகலாம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் பையில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது பை சான்ஸ் இருக்கானா எங்களுக்கு இல்லை. ஸோ ஈவினிங் வீடியோ கொடுக்க முடியாது, அதனால தான் இப்போ மார்னிங்கே கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு சண்டே வந்துடும். கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. தேங்க்யூ.